மலட்டுத்தன்மைக்கு என்ன தீர்வு? மலட்டுத்தன்மைக்கு என்ன தீர்வு? மஞ்சள் காமாலை நோய் பாதித்த நேரத்தில் அசைவம் சாப்பிடலாமா? நம் நினைவுகள் மற்றவரை தாக்குமா? பாதிப்பு ஏற்படுத்துமா? உடல் பெருக்க என்ன வழி? எனக்கு கண் பார்வை குறைவு மற்றும் கண் பூளை உள்ளது. நான் கண் மருத்துவம் செய்ய வேண்டுமா? ஆங்கில மருத்துவர்கள் வைரஸ் கிருமி உடலில் வந்து உள்ளதாக சொல்கிறார்கள். இதனால் மனித உடம்புக்கு பாதிப்பு உண்டா? நரம்பு சிலந்தி வருவது எதனால்? அது குணப்படுத்தக்கூடியதுதான். நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் பரம்பரை வியாதி என்று கூறுகிறார்கள். இதை குணப்படுத்த முடியுமா, முடியாதா? வட்டி தொழில் செய்து அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தில் வாழ்க்கை நடத்தலாமா? நேர்ச்சை என்பது என்ன? எதற்காக நேர்ச்சை செய்ய வேண்டும்? நான்கு பெண்களை திருமணம் செய்ய அனுமதி உள்ளதா? தொற்று வியாதி என்பது உண்மையா? தொண்டை புற்றுநோய் மரண வேதனையை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இதய வலி குறைவதில்லை, என்ன செய்ய வேண்டும்? பிராஸ்டேட் பற்றி சிறிய விளக்கம் தேவை. பிறவியிலிருந்தே மூளை வளர்ச்சி குறைந்தும் பேசும் திறனும் குறைந்த 12 வயதுடைய பெண் குழந்தைக்கு இறைவழி மருத்துவம் எவ்வாறு? ஒருவரை பாம்பு கடித்துவிட்டால் இறைவழி வைத்தியம் எவ்வாறு செய்வது என்பதை விளக்கவும். இந்த கேள்விகள் மருத்துவம் சம்பந்தமான கேள்வியாக இருக்கிறது. இதற்கப்பால் சில வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள். இறைவன் மனிதனை படைத்ததன் நோக்கம் என்ன? இறைவனது பாதையில் தான தர்மங்கள் எவ்வாறு செய்வது? மனித நேயம் மலர என்ன செய்ய வேண்டும்? தற்போது உள்ள சூழ்நிலையில் தற்கொலைகள் அதிகம் நடப்பதற்கு உண்டான காரணங்கள் என்ன? இறை ஞானங்களை பெறுவது எவ்வாறு? நான் ஒரு சராசரி மனிதன்தான். அன்றாட வாழ்க்கையில், தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் தினமும் சிறிய சிறிய பாவங்களையும் சில நன்மைகளையும் செய்து வருகிறேன். எனக்கு இறைவழி மருத்துவம் பலனளிக்குமா? இன்றும் புனித மக்காவில் தொழுகை நடத்தும் இமாம்கள் அவர்கள் கூட மருத்துவமனைகளுக்கு செல்கிறார்கள். மருத்துவர்களை நம்பி சிகிச்சை எடுக்கிறார்கள். அவர்கள் ஏன் இறைவழி மருத்துவம் செய்து கொள்ளக்கூடாது? நமது வாழ்க்கையில் பெற்றோர், பிள்ளைகள், தந்தை, மகள், கணவன், மனைவி, முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்காரன் என்று ஒருவரை ஒருவர் சார்ந்துதானே வாழ வேண்டும். ஆனால் நீங்கள் கூறுவது வேறு விதமாக இருக்கிறது. முதலில் மருத்துவம் சம்பந்தமாக சில கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை பொது மனிதனுடைய பொதுவான அறிவு, அந்த அறிவுக்கு பொருத்தமான சில விளக்கங்களுடன் மனித வாழ்க்கைக்கு அவசியமான இன்னொரு புறமான கேள்விகளுக்கும் அதன் விளக்கங்களுக்கும் செல்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் எந்த சமூகத்தாரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
பல சமுதாயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று இஸ்லாம் எனும் சமுதாயம், இந்துக்கள் என்ற சமுதாயம், கிறிஸ்தவர்கள் என்ற சமுதாயம். இந்துக்கள் யார்? கடவுளை நம்புபவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? தேவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புபவர்கள். இஸ்லாம் எனும் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யார்? சமாதானம் அவசியம் என்று நம்புபவர்கள். இஸ்லாம் என்ற மார்க்கத்தினுடைய பொருளாவது சமாதானத்தை நீங்கள் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், சமாதானத்தை உங்களுடைய சமுதாயத்தில் பேணிக் கொள்பவர்களாகவும் இருக்க வேண்டும். சமாதானத்திற்குரிய வழியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்திற்குரிய வழி உங்களுக்காக அறிவிக்கப்படும். அந்த சமாதானத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இறைவனை பின்பற்றுவதாக ஆவீர்கள். இது இஸ்லாம். ஆகவே ஒரு மார்க்கம் என்பது சமுதாயத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பதன் காரணமாக. ஒருவர் கூறுகிறார், நாம் கணவன் மனைவி, தந்தை பிள்ளை, பேரன், தொழிலாளர்கள், நண்பர்கள், இன்னும் ஏழை பணக்காரன், இவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது. ஒன்றை விட்டுவிட்டார், சமுதாயத்தினருடன் பல்வேறு சமுதாயத்தினருடன் சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்ற அந்த ஒன்றை விட்டுவிட்டார். நீங்கள் ஒரே சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. ஆனால் எதில் நீங்கள் பிளவுபட்டீர்கள் தெரியுமா? உங்களுடைய சுய சிந்தனையை நீங்கள் எப்பொழுது உபயோகிக்க மறுத்துவிட்டீர்களோ, உபயோகிப்பதிலிருந்தும் தவறிவிட்டீர்களோ, அப்பொழுது பிறர் உங்களை வழிகெடுத்து விடுகிறார்கள், உங்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுகிறார்கள். ஒருவருடைய சுய சிந்தனையையும் சுய புத்தியையும் இறைவன் அவர்களுக்கு அளித்ததன் காரணம் என்ன? பிறர் நம்மை கடத்தி செல்வதற்காகவா, அல்லது நம்மை நாம் வழி நடத்திக் கொள்வதற்காகவா, அல்லது நேர் வழியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவா? நன்மை தீமைகளை நாம் தெளிவாக பிரித்தறிந்து நம் இறைவன் நமக்கு எதில் அருளியுள்ளானோ அந்த மிக பெரும் அருளை நாம் உபயோகிக்க வேண்டும், பின்னர் அதன் வழி நடக்க வேண்டும். அந்த உபயோகத்தின் காரணமாக நன்மை தீமைகளை நாம் தெளிவாக பிரித்தறிய முடிகிறது. ஆகவே நான் நன்மையாளனாக இருக்கும் பொழுது என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நன்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை தவிர நமக்காக அறிவிக்கப்பட்ட பாதை இல்லை. ஆகவே உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களில் நன்மை தீமைகளை யார் பிரித்து அறிகிறார்களோ, அந்த முயற்சியிலும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சிந்தனையாளர்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய அறிவு கூறுகிறது, இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? அது உங்களுக்கு தேவை. ஆகவே அறிவு என்பது உங்களுடைய தேவைகளுக்கு வழிகாட்டி விடுகிறது, அப்போதைய தேவைக்கு வழிகாட்டி விடுகிறது உங்களுடைய அறிவு. சிந்தனை என்பது அந்த தேவை நியாயமானதா, அவசியமானதா அல்லது அவசியமில்லாததா என்பதன் அடிப்படையில் உங்களை வழிநடத்தி செல்கிறது. அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா, தீமை பயக்கக்கூடியதா என்பதையும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனையின் பால் நீங்கள் செல்லும் பொழுது அந்த நன்மையில் உங்களுக்கு மட்டும் நன்மை, பிறருடைய கேடுகளின் மீது உங்களுக்கு நன்மை இருக்கிறதா, உங்களுக்கு எது நன்மையோ அது பிறருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதனையும் அந்த சிந்தனை உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. எனக்கு எது நன்மையோ அது பிறருடைய கஷ்டங்களுக்கு வழிவகுக்குமானால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறருடைய தீமையில் நாம் நன்மையை அனுபவிப்பது என்பது பொது அறிவுக்கு பொருந்தாதது, அது இறை உணர்வுக்கும் உகந்தது அல்ல. ஆகவே நீங்கள் உங்களுடைய சிந்தனையின் பக்கம் செலுத்தும் பொழுது, உங்களை செலுத்தும் பொழுது உங்களுடைய தேவைகளுக்கு அப்பொழுதை உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே, அந்த அறிவிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, இன்னும் மேலானவர்களாக
சமுதாயத்தை புறக்கணிக்காதவர்களாக நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்று இருக்கிறது. அந்த ஒரு நிபந்தனையை, அந்த ஒரு நியதியை நீங்கள் மீறிவிடாத நிலையில் இறைவன் உங்களுக்கான பாதையை நிச்சயமாக தெளிவாக்குகிறான். அந்த பாதையில் உங்களுக்கும் நன்மை இருக்கிறது, உங்களை சார்ந்த சமுதாயத்தவருக்கும் நன்மை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொறுமை உங்களை அறிவின் பாதை என்ற அழிவின் பாதையிலிருந்து உங்களுக்கு வாழ்வு என்னும் உயர்ந்த பாதையை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள். சிந்தனையின் பக்கம் திரும்பும் பொழுது பொறுமையாளர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. இப்பொழுது ஒருவர் கேட்கிறார், எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, இது குணமாகுமா? நான் வியாதிக்காக ஒவ்வொரு மருத்துவரும் அது ஆகக்கூடியதுதான் என்ற அடிப்படையில் தான் என்னை அவர்கள் தங்களுடைய சிகிச்சைக்கு அழைக்கிறார்கள். நானும் நம்பி செல்கிறேன். இங்கு யாரை நம்புகிறார்கள் அவர்கள்? இறைவனை நம்பிக்கை விட்டு மனிதர்களை நம்ப தலைப்படுகிறார்கள். முதல் முறையாக தங்களுக்கே விரோதமாக ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள், நான் இறைவனுக்கே முதலாமவன், பின்னரே எனக்கும் என்னுடைய சமூகத்தாருக்கும். இறைவனை ஏற்றுக்கொண்டேன், யாவற்றையும் விட மிக உயர்ந்த ஒரு தேவை, எனக்குடைய தேவையாளனாக நான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவன் என்னுடைய தேவைக்குத்தான், என்னுடைய தேவைக்கு உதவவில்லை என்றால் எனக்கு இறைவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உண்மையா இல்லையா? கடவுளை நான் நம்புகிறேன் என்ற ஒரு வார்த்தைக்குரிய பொருள் என்னவென்றால், என் இறைவனை தவிர எனக்கு உதவி செய்பவன் இல்லை, அவனை மிஞ்சிய ஒரு பாதுகாவலன் இல்லை, அவன் யாவற்றையும் அறிந்தவன், ஞானம் மிக்கவன், அவன் படைப்பாளன். ஆகவே அவன் படைத்த ஒன்றின் சிக்கலை படைத்த படைப்பாளன் மட்டுமே அறிவான். அவன் அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றும் என்னை அணுகியிருப்பது கிடையாது. ஆகவே என்னை படைத்த இறைவன் எனக்கு உதவி செய்ததை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே நான் படைப்பாளனை விட்டு படைக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் நம்ப மாட்டேன் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை கண்ணியப்படுத்தியவர்கள், கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தியவர்கள். ஆனால் நம் அறிவின் பக்கமே நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். காதுகளிலும் கண்களாலும் கேட்டும் பார்த்தும் இந்த ஒரு நோய்க்கு இப்படிப்பட்டவர் வைத்தியம் புரிந்திருக்கிறார், ஆகவே நாம் அவரிடம் சென்றால் நம்முடைய நோய்களிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று. ஆகவே நீங்கள் மனிதர்களின் அறிவுரையை பின்பற்றுகிறீர்கள். அறிவு என்பது கடன் வாங்கப்பட்டது, அறிவு என்பது சொந்த புத்திக்கு அப்பாற்பட்டது, சொந்த புத்திக்கு விரோதமானது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக துன்பம் விளைவிக்கக்கூடியது அறிவாகும். அறிவை பின்பற்றுபவர்கள் இறைவனை மறந்து விட்டவர்கள். இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டவன், இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இறைவனை மறந்தவர்கள். வெளிப்பேச்சுக்காக இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர உள்ளார்த்தமாக அவர்கள் இறைவனை ஒரு ஒப்புக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இறைவன் இருக்கிறான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே, அவனையும் வைத்துக் கொள்வோம், இறுதியாக பார்த்துக் கொள்வோம், அதற்குள் நாம் நம்முடைய அறிவை கொண்டு பிழைத்துக் கொண்டால் இறைவன் நமக்கு தேவையில்லை. நம்முடைய அறிவை மெச்சிக்கொண்டு நாம் வாழலாம். இவர் என்னை காப்பாற்றினார், அந்த டாக்டர் என்னை கடும் போராட்டத்திற்கு பின்னர் காப்பாற்றினார். ஆகவே காப்பாற்றுவது என்பது மனிதர்கள் கையில் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். உங்களுடைய தேவை படிப்படியாக குறைந்து ஒரு நோயின் பால் செல்கிறது. அங்கு நீங்கள் முடக்கப்படுகிறீர்கள். ஒரு நோய் உங்களுக்கு முழுமையாக வரும் பொழுது நீங்கள் முடக்கப்படுகிறீர்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் என்பது உண்மையானார், கடவுள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து அவனுடைய கண்ணியத்திற்கு உரியவாறு நீங்கள் அவனை கண்ணியப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு அறிவையும் கொடுத்து உங்களுக்கு சிந்தனை என்ற ஆற்றலையும் இறைவன் கொடுத்தான். ஆனால் நம்மில் பெரும்பாலோர் சிந்தனை என்னும் ஆற்றலின் பக்கம் செல்லாதவர்களாகவே அறிவு என்ற மாயையின் பக்கம், சிந்தனைக்கு சற்றும் பொருந்தாத உங்களுடைய தேவைக்கு உடனடியான வழி என்ன என்பதன் அடிப்படையில் நீங்கள் சென்று விடுகிறீர்களே தவிர அந்த வழியில் நன்மை இருக்கிறதா என்பதை சற்றும் சிந்தித்து பார்ப்பதில்லை.
அது உண்மைதானா என்று சற்றும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அந்த உண்மையில் மனிதனுடைய ஒரு அறிவு அங்கு வேலை செய்திருக்கிறதா அல்லது இறைவனால் நாம் காப்பாற்றப்பட்டோமா என்பதை கூட அறிய முடியாத நிலையில் நீங்கள் உங்களுடைய மனிதர்களை, உங்களுக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இவர்கள் தான் என்னை காப்பாற்றினார்கள் என்று. அவ்வாறல்ல. ஆகவே பலவிதமான நோய்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஒன்று மஞ்சள் காமாலை, இன்னொன்று மலட்டுத்தன்மை, இன்னொன்று டயபெட்டிஸ். இவற்றையெல்லாம் பற்றி டாக்டர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு வழி இல்லை, குழந்தை பிறக்க வழி இல்லை. யாரெல்லாம் மலட்டுத்தன்மையை நீக்குவோம் என்று கூறுகிறார்களோ அவர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் பேச முடியும். அங்கும் ஒரு பொடி வைத்து பேச முடியும். எல்லோரையும் குணப்படுத்தி விடுவோம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே உங்களுக்கு அறிவு இல்லை என்பது பொருளா அல்லது ஒரு சொற்பமான அறிவு ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மலட்டுத்தன்மை உள்ளவர்கள் அனைவரையும் நீங்கள் உங்களுடைய வைத்தியத்தின் காரணமாக குணப்படுத்தப் போவதில்லை என்று. மலட்டுத்தன்மை என்பது என்னவென்றால், எனக்கு குழந்தை பிறக்க வழி இல்லை என்று மனித அறிவு கூறிவிட்டது. மலட்டுத்தன்மை என்பது எனக்கு குழந்தை பெற வழியே இல்லை, வழியே இல்லை என்று மனித அறிவு கூறிவிட்டது. இறைவனுடைய ஞானம் என்ன கூறுகிறது என்று கேள்வி கேட்டால் அவருடைய பதில் என்ன? உள்ளுக்குள் இறைவன் என்ன கூறுகிறான் உங்களுக்கு என்று கேட்டால், கடவுள் நம்பிக்கை படைத்தவன் நான் என்று கூறக்கூடிய இவர்கள் என்ன பதிலளிப்பார்கள்? குழந்தை உங்களுக்கு வேண்டும் என்று கூறுகிறான் என்று பதிலளிப்பார்களா? அவனும் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று பதிலளிக்கிறானா? உங்கள் பதிலுக்கு முன்பாகவே உங்கள் குழந்தை வேண்டும் என்ற உணர்வை அவன் அளித்துக் கொண்டிருக்கின்றான். இது மனித அறிவை மிஞ்சிய ஒரு இறைவனுடைய அருள் வாக்கா அல்லது வீணான சூனியமான ஒரு பிசாசுடைய பேச்சு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதில் எது உண்மை? பிசாசுடைய பேச்சாக இருந்தால், சூனியமான ஒரு பேச்சாக இருந்தால் விட்டுவிடுங்கள், வேண்டாம். ஆனால் குழந்தை வேண்டும் என்பது மிகப்பெரிய இறை அருள் பாக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அப்படிப்பட்ட இறை அருள் பாக்கியம் உங்களுடைய இருதயத்தில் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்க கடவுள் நம்பிக்கை உடையவன் நான் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர், எனக்கு குழந்தையே பிறக்காது என்ற மனித அறிவு கூறிவிட்டது. ஆகையினால் நான் கவலைக்குள்ளாகிறேன். ஏனென்றால் மனித அறிவுக்கு மிஞ்சியது அல்ல இறைவனுடைய ஞானங்கள். மனித அறிவுக்கு மிஞ்சியது அல்ல இறைவனுடைய ஞானங்கள். மனிதனுக்கே முடியவில்லை என்றால் இறைவனுக்கு அதை நிறைவேற்றி தர சாத்தியமில்லை. மனிதனுக்கு கீழேதான் இறைவன். மனித அறிவுக்கு மிஞ்சியவன் இறைவன் இல்லை. இதெல்லாம் நீங்கள் இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்களை கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் இறைவனுக்கும் மேலாக ஆக்கிக்கொண்டு அல்லது இறைவனுக்கு நிகராக உங்களுடைய அறிவை ஆக்கிக் கொண்டு விட்டு எனக்கு முடியாது, இறைவனுக்கு முடியாது. ஆகவே இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு விதிக்கப்படுவது தண்டனையின் முதல் படியானது கவலை. அது மனதை பாதிக்கிறது. கவலை என்பது மனதை பாதிக்கிறது. மனதின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, ஓரளவு உங்களுக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய அறிவை இறைவன் படைத்திருக்கின்றான். ஆனால் மனதில் ஒரு நோய் தீண்டிவிட்டால் உங்களால் அதை தொட முடியாது. இறைவன் அந்த எண்ணங்களை நீக்கினால் தவிர, கவலைக்குரிய எண்ணங்களை நீக்கினால் தவிர நீங்கள் நிச்சயமாக அமைதி அடைய முடியாது. பெரும் நரக வேதனையில் இருக்கிறது. உடல் வேதனை நரக வேதனையா, மனதில் ஒரு வேதனை தீண்டிவிட்டால் அது நரக வேதனையா? இரண்டில் எது உங்களால் தாங்க முடியாத வேதனை? மனம் என்ற இந்த வேதனை. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களில் எவருமே உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடத்தை, ஒரு வியாதியை, ஒரு தீமையை நீக்கிவிட முடியாது. அது பற்றி கொண்டால், உங்களுடைய மனதில் வேதனை என்னும் தீ பற்றி கொண்டால், இந்த தீயை அணைப்பதற்காக நரக நெருப்பாகிய அந்த தீயில் நீங்கள் சுகம் காண முற்படுவீர்கள், குளிக்க முற்படுவீர்கள். அதற்கு பெயர் தீ குளிப்பு. எந்த அளவுக்கு இறைவனுடைய வேதனை கடுமையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனவியாதி என்ற ஒன்றை பொறுத்தவரையில் உங்களுக்கு இறைவன் அனுமதித்தால் தவிர
தூக்கமும் கிடையாது, அமைதியும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, சமாதானம் கிடையாது, சாந்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த மனிதனையெல்லாம் சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்களோ, எந்த மனிதரும் இந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு ஒரு கடுகளவேனும் உதவி செய்ய முடியாது, மனதில் உள்ள ஒரு வேதனையை நீக்கிக் கொள்வதற்காக. ஆகவே நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள், யாரை சார்ந்திருப்பீர்கள்? உங்களுக்கு தேவையானது இறைவன் ஒருவன் மட்டுமே தானா? அவன் நாடினால் உங்களுக்கு சொந்தங்களையும் பந்தங்களையும் உற்றார் உறவினர்களையும் நட்புகளையும் சூழலையும் ஏற்படுத்துவான். நீங்கள் உங்களுடைய சாதுரியத்தை கொண்டு நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பெரிய சுற்று வட்டாரம், உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சுற்றத்தாகம் என்று ஏற்படுத்திக் கொண்டது உங்களுக்கே வினையாக இருக்கிறார்கள் என்பது நீங்கள் தெரியாததல்ல. நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட உங்களுடைய நெருங்கிய சுற்றங்கள் தான் உங்களுக்கு முதல் தரமான பகைவர்கள் என்பதை நீங்கள் அறியாததல்ல. ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனை எவ்வாறு நிராகரிப்பீர்கள்? இறைவன் யார் என்பதை அறிவதற்காகவே உங்களை சோதனைகளில் சிக்கச் செய்கிறான். இறைவனை யார் மறந்துவிட்ட நிலையில் தங்களுடைய அறிவை மட்டுமே நம்பி பெருமை கொண்டு தங்களுடைய வழிகளின் பக்கம் சென்று விடுகிறார்களோ, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் ஒரு சிந்தனை எனும் பக்கம் உங்களுடைய பாதையை திருப்பாமல் கொஞ்சம் யோசித்து முடிவு செய்வோம். நம்முடைய அறிவு கூறுவதெல்லாம் தப்பான வழிகளாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் பொறுமை இல்லை. எனக்கு அறிவிருக்கிறது, இம்மிடியட்டாக இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ உடனடியாக நான் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது, அதன் பாதையில் சென்றுகிறேன். அந்த அறிவு உங்களை ஒரு கடும் சிக்கலில் உங்களை நுழைய வைக்கும் பொழுது வடி அறியாது திகைத்து நின்று விடுகிறீர்கள். இப்பொழுது மற்ற மனிதர்களின் உதவி நாடுகிறீர்கள். ஏனென்றால் இறைவனுடைய பாதையை விட்டு வெகு தூரம் நீங்கள் சென்று விட்டீர்கள். உங்களுடைய அவசரத்தின் காரணமாக பாதையை மறந்து விட்டீர்கள். ஆகவே அங்கு நின்று கொண்டு பிற மனிதர்களுடைய உதவியை நீங்கள் நாடுகிறீர்கள். இப்பொழுது பிற மனிதர்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்களும் உங்களை போன்றே வெவ்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தத்தளிப்பவர்கள் தான். ஒவ்வொருவருக்கும் சோதனையின் காலம் இருக்கிறது. அந்த சோதனையின் காலத்தில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நிம்மதியை என்றோ இழந்து விட்டார்கள். இவர்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பு இல்லாதவர்கள். தங்களுடைய வழியையே அவர்கள் தங்களுக்கு உரியதாக தீர்மானித்துக் கொண்டு அதில் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் ஒருபோதும் அவர்களால் முடியாத நிலையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவர்களிடம் உதவி கேட்பதன் காரணமாக அவர்களுடைய பெருமையை இன்னும் நீங்கள் உயர்த்திவிடுகிறீர்கள். மனிதர்களுடைய பெருமையையும் அகம்பாவத்தையும் நீங்கள் உயர்த்திவிடுகிறீர்கள். எப்படிப்பட்ட நிலை என்றால் அவர்கள் தங்களுக்கே உதவாதவர்கள் என்ற நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களிடம் உதவி தேடுகிறீர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் உங்களை சிறுமைப்படுத்துவார்கள், உங்களிடமிருந்து ஆதாயம் எதிர்பார்ப்பார்கள். பிறகு நான் தான் உங்களை காப்பாற்றினேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு என்னை நீங்கள் மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்று உங்களிடம் விரும்புவார்கள். நீங்களும் அவர்கள் கால்களில் விடுவீர்கள், இவர் என்னை காப்பாற்றி விட்டார் என்று. அது நன்றி தெரிவிப்பதாகும் என்பதாகும். அங்கும் நீங்கள் யாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற என்னும் அந்த உண்மையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்களுக்காக ஒரு குரல் உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய அனுமதியை கொண்டு இறை வாக்காகவும் அருளாகவும் பேருபகாரமாகவும் நீங்கள் உங்களுடைய தேவைகளின் பால் திரும்ப வேண்டும் என்று சதா சர்வ நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள், இறைவன் படைப்பாளன், உருவாக்குபவன், தோற்றுவிப்பவன், ஒவ்வொன்றையும் சீர் செய்பவன். இவை அனைத்தையும் கடவுளுடைய பண்புகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முஸ்லிம்கள் மட்டும்தான் இதை அறிந்திருக்கிறார்கள் என்பதில்லை. கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள், இந்துக்களும் அறிந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இறைவன் படைப்பாளன். அவன் தான் விரும்பியதை படைப்பவன். அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். யாவற்றையும் எல்லா சமுதாயத்தினரும் அறிந்திருக்கிறார்கள். இதில் யார் மேல் யார் கீழ்? இஸ்லாம் என்ற சமுதாயத்தை நான் சார்ந்தவனாக இருப்பதன் காரணமாக நான் மேலானவன் என்று நீங்கள் உங்களுடைய அறிவு கூறுகிறது. அவ்விதமாகவே கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய அறிவு கூறுகிறது தாம் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று. இந்துக்களில் பக்தியாளர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று. இப்படி ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே தங்களுடைய அறிவின் காரணமாக ஞானங்களின் பக்கம் திரும்பாமல் தாங்கள் யார் என்று அறியாதன் காரணமாக தங்களை தாங்களே இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். அதில் முஸ்லிம் மதத்தவர்களை சார்ந்தவர்களும் ஒரு பகுதி. மற்றவர்கள் எல்லாம் இறைவனுக்கு விரோதமானவர்கள், தாங்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். ஆகவே இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்றால், இறைவனை யார் சார்ந்து வாழ்கிறார்களோ, இறைவனை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, இறைவனை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, இறைவனுக்கு அப்பால் யாரையும் இறைவனாக யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, எந்த அளவில் இறைவனுக்கு நீங்கள் மரியாதையும் கண்ணியமும் நன்றியும் செலுத்தும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு உரியவர்களாக ஆகிறீர்கள். ஆகவே உங்களுடைய மதங்களை நீங்கள் நீக்கிவிடுங்கள். முதலில் மனிதர்களாக மாறுங்கள். மனிதன் யார் என்றால் பொறுமையாளன் மனிதன். பொறுத்தார்
பூமி ஆழ்வார். இது பொது நியதி. இறைவனும் கூறுகிறான், பொறுமையாளருடன் நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளுக்கு என்னை தவிர உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர் யார் இருக்க முடியும்? உங்களுடன் இறைவன் இல்லாவிட்டால் உங்களுக்கு நன்மையான உணர்வுகள் ஏது? எப்பொழுது உங்களிடம் இறைவன் இல்லையோ அப்பொழுது நீங்கள் தற்கொலை செய்து கொள்வீர்கள். நிற்கதியாக விடப்பட்ட நிலையில் எந்த ஒரு வழியும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். படு பயங்கரமான அந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்வீர்கள். இது தற்கொலை எனும் அந்த ஒரு முடிவிற்கு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் கொண்டிருக்கூடிய நிலையாகும். இந்த உலகமே உங்களுக்கு ஸ்தம்பித்து விட்டது. இந்த உலகத்தில் உங்களுக்கு தீமையை தவிர இல்லை. ஒரு அணுவளவேனும் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. உங்களுடைய அறிவு நிச்சயமாக முற்றுப்பட்டு விட்டது. இது நீங்கள் உங்களுடைய வழிகேட்டில் வெகு தூரம் நீங்கள் சென்று விட்டீர்கள். இறைவனை நீங்கள் மறக்கக்கூடிய அளவுக்கு, அவன் இல்லவே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் ஆகிவிட்ட நிலையில்தான் நீங்கள் தற்கொலைக்கு தயாராகிறீர்கள், தற்கொலை செய்து கொள்கிறீர்கள். ஆகவே இவர்களுக்கு நரக வேதனை நிச்சயம். இவர்களுக்கு நரகமே கூலியாக கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு நீங்கள் சென்றுவிடக்கூடாது. இப்பொழுது இறைவன் உங்களிடம் இருக்கிறான் என்றால் நாளைக்கு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை இறைவன் அளிக்கிறான். நன்மையை உங்களுக்கு அளிப்பவன் இறைவன். தீமையை நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய அறிவு. எதன் பக்கம் நீங்கள் திரும்புவீர்கள்? உங்களுடைய அறிவு உங்களுக்கு தீமையை தவிர அறிவிக்க, அது சந்தேகம் இல்லையே. நாளைய வாழ்க்கையில் ஒரு கவலை என்றால் அந்த கவலை உங்களுடைய அறிவின் தன்மையை கொண்டதுதான். நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை என்றால் அது இறைவனிடமிருந்துள்ளதாகும். ஆகவே உங்களுக்கு நன்மைகள் என்ற ஒரு நிலை இருக்கும் வரையில் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பது பொருளாகும். ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை என்ற அந்த மனதினுடைய ஒரு ஆறுதல் இருக்கிறது. மனம் என்ற ஒன்றின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், அதை பரிபாலிப்பவன், உங்களுக்காக அதை நன்மையை உடையதாக ஆக்கி வைப்பவன் உங்களுடைய படைப்பாளனாகிய இறைவன் ஒருவன் தான். ஏன் அந்த மனிதனுக்கு மனம் மீது மட்டும் இறைவனுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால், மனம் மறைவானது. மனதை யாரும் பார்த்துட முடியாது. படைப்பில் மிக உன்னதமானது. வெளிப்படையான படைப்புகளும் இருக்கிறது, இன்னும் மறைவான படைப்புகளும் இருக்கின்றன. அந்த மறைவான ஒரு படைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை என்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மனம் என்ற அந்த மறைவான ஒரு படைப்பு. மனதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் எனக்கு மனம் உண்டு என்று எந்த அளவுக்கு நீங்கள் நம்புவீர்களோ அதே போன்றே இறைவனை நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் இறைவன் உண்டு என்று நம்புங்கள். படைப்பாளனால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு படைப்பு, மனம் என்ற ஒரு படைப்பு எந்த அளவுக்கு மறைவானதோ, மறைவான அந்த இறைவன் மனதை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த மனதில் சுகம் இருக்கும் வரையில்தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த மனதில் சுகம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. அந்த மனதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரையில்தான் உங்களுக்கு அமைதி. அந்த மனதில் உங்களுடைய நம்பிக்கை நீங்கிவிட்டால் உங்களுக்கு பெரும் கலகமும், உங்களுடைய மனதில் குழப்பங்களும், கவலைகளும், துன்பங்களும். ஆகவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இன்றைய கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் அப்பால் நீங்கள் இன்னும் ஒரு நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இறைவன் உங்களுடன் இருக்கிறான் என்பதாகும். இன்னும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாகும். உங்களுக்கு வெகு சமீபமாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையையும் ஊட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நீங்கள் அவன் பக்கம் சற்று திரும்பி பார்க்கிறானால் நிச்சயமாக இந்த நம்பிக்கைக்குரிய பாதைதான் என்னுடைய பாதையாகும் என்பதை நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு எத்தகைய சிரமமும் இருக்காது. ஆகவே இறைவன் இப்பொழுது எங்க இருக்கிறான்? நீங்கள் கட்டிக்கொண்ட கட்டிடங்களிலா இறைவனுடைய இல்லங்கள் என்று, அல்லது உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மனதில், உங்களுக்கு சமீபமாக, உங்களுடைய மனதுக்கு பாதுகாப்பாளனாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறானே. உயிரை விட சமீபமாக இறைவன் இருக்கிறான். உயிர் நரம்பை விட சமீபமாக இறைவன் இருக்கின்றான். உங்களுடைய உயிரை இயக்கிக் கொண்டிருப்பது மனமா அல்லது உங்களுடைய இருதயமா? உங்களுடைய இருதயத்தை இயக்குவது மனமா அல்லது இருதயம் தானே இயக்கிக் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய உயிரை கைப்பிடித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய ரத்த ஓட்டமா அல்லது மனதினுடைய நம்பிக்கையா? நீங்கள் சாகக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் கூறுவார்கள், செத்து விடாதீர்கள் என்று கூறுவார்களா, அல்லது உயிரை விட்டு விடாதீர்கள் என்று கூறுவார்களா, அல்லது மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்களா? மனதை விட்டு விடாதீர்கள். ஏன் உயிரை விட்டுறாதீங்கன்னு சொல்றதில்லை, செத்து போவாதீங்கன்னு சொல்றதில்லை? அது உங்க கையில கிடையாது. மனதினுடைய உறுதியை இறைவன் கொடுத்த அந்த உறுதியின் பக்கம் திரும்பவே அதை விட்டுவிட வேண்டாம். இறக்கக்கூடிய நிலையிலேயே நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் செவியுறுகிறீர்கள், நல்ல வார்த்தைகள். அதையும் ஏற்காமல் நீங்கள் இறக்கும் பொழுது இறைவன் அறிவான் உங்களுடைய மறு உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது. யார் நம்பிக்கை கொண்டு
இறைவனை நான் கைவிட்டுவிட மாட்டேன். இறைவன் என் மனதை படைத்தான், மனதை நான் விட மாட்டேன். மனதில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்மை, என்ன நன்மை? நீங்கள் படைக்க வேண்டும். இறுதியாகவே இறைவன் அந்த ஒரு எண்ணத்தை தருகின்றான். பாம்பு கடித்து விட்டது, என்ன செய்வது? உங்களுடைய பயம் உங்களை கொன்றுவிடும். உங்களுடைய பயம் எதனுடைய அடிப்படையில்? உங்களுடைய அறிவின் அடிப்படையில். பாம்பு விஷம் நிறைந்தது. ஆனால் பாம்பு கடித்துவிட்டால் சாகக்கூடாது, பிழைக்க வேண்டும் என்பது எதனுடைய அடிப்படை? உங்களுடைய இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள், இறைவனுடைய ஆற்றலுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள், வாழ வேண்டும். இறக்கும் பொழுது நான் வாழ வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். இறந்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்பிய ஒரே தீர்க்கதரிசி ஈசா எனப்படும் அந்த தீர்க்கதரிசி ஆவார், நபித்தூதர் ஆவார். ஆகவே உங்களை மரணம் சம்பவிக்கும் முன்னர் இந்த அத்தாட்சியின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர் எவரும் இல்லை. நான் பிழைக்க வேண்டும் என்ற இந்த அத்தாட்சியின் மீது ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு காண்பித்து விட்டு போனார்கள். இறைவன் அனுமதியை கொண்டு நீங்கள் இறந்த பின்பும் பிழைக்க முடியும் என்பதை காட்டிவிட்டு சென்றார்கள். ஆகவே இறக்கும் தருவாயில் நீங்கள் இறைவனை அதிகமாக அடைக்கிறீர்கள். இது அந்த நபியின் மீது நீங்கள் கொண்டுள்ள ஒரு உண்மையான, நீங்கள் அறியாமலேயே இறைவன் உங்களுக்கு கொண்டுள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையாகும். நான் பிழைப்பேன், பிழைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எதன் அடிப்படையில் என்றால் அவள் காண்பித்து விட்டு சென்றதன் அடிப்படையில் தான். ஆகவே எவரொருவரும் நீங்கள் இறப்பதற்கு முன்பாக ஈசா என்ற அந்த நபியின் அத்தாட்சியின் மீது உங்களுக்காக விளக்கி காட்டிய இறைவன் அனுமதியை கொண்டு பிழைப்பீர்கள் என்ற அத்தாட்சியின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இறப்பதில்லை. ஆகவே யார் நம்பிக்கை கொண்டு விடுகிறார்களோ அவர்களுடைய மனம் அமைதி அடைகிறது. நான் நிச்சயமாக இறைவனுடைய அனுமதியை கொண்டு நன்மையாக பிழைத்து வருவேன் என்று யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த நிமிடம் அவர்களுடைய மனம் அமைதி அடைந்து விடுகிறது. ஆகவே இனி உயிர் பிரியலாம், உயிர் பிரிந்தாலும் அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கைதான், அல்லது அவர்கள் மீறலாம், திரும்பவும் அவர்கள் உயிர் பெறலாம். நீங்கள் இந்த உயிர் பெற்று வருவதை பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? மரணத்தின் விளிம்புக்கு சென்று உயிர் பெற்று திரும்புவதை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பார்க்காவிட்டாலும் கேள்வியால் பற்றிருப்பீர்கள் இல்லையா? ஆகவே டாக்டர்கள் கைவிட்ட பிறகு நீங்கள் உயிர் பெற்று திரும்புகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய இருதயத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையின் மீது, இறந்தவர்கள் இல்லை, பிழைப்பதற்கு நிச்சயமாக சாத்தியக்குள் இருக்கின்றன, இறைவன் நாடினால் என்னை பிழைக்க வைப்பான் என்ற அந்த உறுதியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இறைவன் உங்களை மீட்பித்தான். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் நன்றி கெட்டத்தனமாக, நீங்கள் உயிர் பிழைத்த பிறகு டாக்டர் போராடி என்னை காப்பாற்றினார் என்று. உங்களை நீங்களே மறந்துவிட்டவர்களாக, இறைவனுக்கு பகிரங்க விரோதிகளாக, துரோகிகளாக அப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை கூறும் பொழுது உங்களுக்கு எதிராக சாட்சியங்கள் அமைகின்றன. ஆகவே இனி வரக்கூடிய ஒரு சோதனை, வேதனை முன்பை விட பெரிதாக இருக்கப் போகிறது. இப்பொழுது காப்பாற்றப்பட்டீர்கள், மீண்டும் ஒரு முறை உங்களை சோதனை நடத்தும் பொழுது பின்னரும் நீங்கள் இறைவனை அழைப்பீர்கள், நான் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுது இறைவன் தான் நாடினால் உங்களுக்கு அனுமதி, அவனுடைய அனுமதியை கொண்டு நம்பிக்கையை அதிகப்படுத்துவான். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்குத்தான் திரும்புவீர்கள். நீங்கள் படைக்கப்பட்ட பின்னரும் ஏதோ இறைவனை நான் கூப்பிட்டேன், ஆனால் அவன் எனக்கு உதவி செய்யவில்லை, இந்த டாக்டர் தான் உதவி செய்தார்கள், ஆகவே நான் என் அறிவின் சாமர்த்தியத்தை கொண்டு நல்ல டாக்டரிடம் சென்று நான் பிழைத்துக் கொண்டேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்பதை இறைவன் ஏற்கனவே அறிந்திருப்பானேயானால் உங்களுடைய உள்ளக்கிடைக்கு அதுதான் என்பதை அவன் அறியாதவன் இல்லை. அவ்வாறு நீங்கள் அந்த உள்ளக்கிடையில் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக இறைவன் அறிந்தவன் அங்கு உங்களுடைய கணக்கை அவன் துரிதமாக முடிப்பான். நீங்கள் பிழைத்தேட வழி இல்லை. ஆகவே நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இறைவனே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் நிற்கதியாக உங்களுக்கு நீங்களே இறைவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியேறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது என் இறைவன் எனக்கு நன்மையை தவிர அறிவிக்கவில்லை என்பதன் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை வழி மருத்துவம் என்பது உங்களுக்கு புரிவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளை தவிர இறை வழியில் வாழ்க்கை என்பது அனைத்து துன்பங்களும் நீங்கி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனுடைய அடிப்படையாகும். இன்று மக்களில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு வைத்தியம் புரிந்து கொண்டிருக்கிறேன் இறை வழியில்.
நான் அவர்களுக்கு வைத்தியம் புரிவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய துன்பங்கள் என்ன என்று கேட்ட பிறகு அல்ல. நீங்கள் இங்கு வந்திருப்பது பெரும் கவலைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் இன்று மனித அறிவை கொண்டு நான் என்னுடைய வாழ்நாளில் இறந்தவைகளை மீண்டும் பெற முடியுமா? வழி இல்லாத நிலையில் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குமா, வாழ்க்கைக்கு ஒரு வழி ஒன்று நம்பிக்கை கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் வந்திருக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பேர் அறிவுரையாகும். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறந்துவிட்ட உண்மைகளை அது உங்களுக்கு எழுப்பிக் கொண்டு வருவதாகும், நீங்கள் நினைவு கூறுவதற்காக. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு புதிய சொல் அல்ல, நீங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பதுதான். ஆகவே இங்கு இதை உங்களுக்கு அறிவுறுத்தியதற்காக இங்கு உட்கார்ந்து கொண்டு நான் பெருமைப்படுவதற்கும் இல்லை. நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையில் திரும்பினால் அது நீங்கள் உங்களுக்கு செய்து கொண்ட உபகாரம். அறிவை விட்டு ஞானங்களின் பக்கம், இறைவனுடைய அந்த அறிவுரையின் பக்கம், அவனுடைய அந்த மிக பெரும் அருட்கொடையின் பக்கம் நம்பிக்கை கொண்டதன் விளைவாக நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் விளைகிறீர்களே தவிர, இவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அதன் காரணமாக இவர் இறையருள் பெற்றவர், நமக்கெல்லாம் இறையருள் இல்லை என்ற அந்த எண்ணங்களை கொண்டு நீங்கள் போவதற்காக அல்ல. ஆகவே இன்று நீங்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக, தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக, இறைவனை பின்பற்றியவர்களாக நீங்கள் திரும்புகிறானால் நீங்கள் மனிதர்கள். அதை விட்டு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பெயர் வைத்துக் கொண்டு நான் முருகனை கும்பிடுகிறேன், சிவனை கும்பிடுகிறேன், எனக்கு அல்லாஹ்வை நான் கும்பிடுகிறேன், நீங்கள் ஜீசஸை கும்பிடுகிறீர்கள் என்று நீங்கள் போகிறீர்களானால் நீங்கள் கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. கடவுளுக்கு எப்படி உருவம் இல்லையோ அப்படியே அவனுடைய பெயர்களுக்கும் உருவம் இருக்காது. கடவுளை நீங்கள் பார்த்தவர்கள் இல்லை, அல்லாஹ்வை இவர்கள் பார்த்தவர்களும் இல்லை. இவர்கள் அல்லாஹ் தனக்குரியவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன என்பது இவர்களுக்கு தெரியாது. இறைவன் யார் என்பதும் தெரியாது. எப்படி இறைவன் உங்களை குறித்தாவான்? எனக்கும் இறைவன் நம்பிக்கையை ஒட்டிக் கொண்டிருக்கின்றான். ஹிந்து என்று கூறக்கூடிய அவருக்கும் இறைவன் நம்பிக்கை ஒட்டிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இறைவரில் யார் இறைவனுக்கு நெருக்கமானவர் என்பது, மனசாட்சியின் பக்கம் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களே தவிர, யார் ஒரு அமைப்பின் கீழ் நான் வந்துவிட்டேன் என்பதற்காக ஒவ்வொருவரும் அந்தந்த கூட்டத்தினர் தங்களை தாங்களே இறைவனுக்கு நெருக்கமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, அவ்வாறல்ல. அவர்கள் வெறும் கற்பனையில் மூழ்கியிருக்கிறார்கள். இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அவனிடம் நீங்கள் நெருங்கி இருப்பது உங்களுக்கு இறைவனுடைய அருளை பெற்று தருமா, அல்லது இறைவன் உங்களை பற்றி அந்த சமயத்தில் தெரியவானா, அல்லது யார் என்று தெரியாத நிலையில் அல்லாஹ் என்று கத்துவதும், ஐயனே என்று கத்துவதும், ஐயப்பா என்று கத்துவதும், கர்த்தரே என்று கத்துவதும், இவையெல்லாம் உங்களுக்கு இறைவனை எந்த அளவுக்கு சத்தமிட்டு கத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைவனை உங்களிடம் நெருக்கமாக்கி வைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் செவிடன், காது கேளாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். எல்லாரும் சேர்ந்து கத்துனா ஓரளவுக்கு கேட்கும். அப்படிப்பட்ட மந்தம் இறைவனுக்கு. இந்த அளவில் தானே நாம் இறைவனை கண்ணிய குறைவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு இறைவனை கண்ணிய குறைவாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இறைவனை கண்ணிய குறைவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது பொறுமையானாக இருக்கின்றான். உங்களுடைய அறியாமையின் மீது நீங்கள் எவ்வளவுதான் அவனை விட்டு விலகிச் சென்றாலும் உங்களுடைய இருதயத்தில் இன்னமும் சமாதானம் இருக்கிறது. என்ன சமாதானம் அது? நாளைய வாழ்க்கை எனக்கு நன்றாக அமையும். யார் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அதாவது நாளைய வாழ்க்கை மறைக்கப்பட்ட வாழ்க்கை, மறைக்கப்பட்ட வாழ்க்கை மறுமை வாழ்க்கை, யார் அந்த மறைக்கப்பட்ட வாழ்க்கையின் மீது நன்றாக அமையும் என்ற நம்பிக்கை இழந்து விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய துன்பத்தில் அதிகமாக்கிக் கொண்டார்கள். தங்களுக்கு தாங்களே. இறைவன் அவர்களுக்கு ஒரு அணுவளவும் அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டவர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு தீமை ஏற்படுகிறது என்றால் அந்த தீமை உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும். உங்களுடைய இருதயம் என்ன கூறுகிறது என்பதை மட்டும் பாருங்கள். பாம்பு கடித்து விட்டால் அதற்கு முன்பாக பாம்பு வந்துவிட்டால் என்ன செய்வது, அதையே யோசிக்கவில்லை. அடிச்சு போட்டுடலாம். அடுத்த பாம்பு வந்தா என்ன செய்யறது? பாம்பு எங்க ஒளிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யறது? ஏன் இதெல்லாம் சாத்தியம் இல்லையா? நாம் போற இடத்துல எந்த ஒரு துன்பமும் ஏற்படலாமே, பாம்பு மட்டும் இல்லையே. இன்னைக்கு நான் வீடு போய் சேருவேனாங்கிறது பெரிய கஷ்டமாச்சு. அது நான் நிம்மதியா சொல்ல முடியாது. ஆகையினால் நீங்கள் பாம்பு வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை யோசிப்பீர்களானால் அதை அடித்து விடலாம். பல பாம்புகள் வந்துவிட்டால் நாம் ஓடிவிடலாம். எங்க ஓடுவது? பாம்பு வரக்கூடாது, பாம்பு கடிக்கக்கூடாது என்று நீங்கள் நம்புவதா? பாம்பு கடித்து விட்டால் நான் சாகக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்கு திரும்ப வேண்டும்? பாம்பே இருக்கக்கூடாது என்று திரும்ப வேண்டும்.
ஆகையினால் விஷம் என்பது உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கப்படுமானால் உங்களை விஷம் தீண்டாது. விஷ ஜந்துக்கள் அங்கு இருக்காது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். விஷ ஜந்துக்களிடமிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்க போகாதீங்க, கொசுவுக்கு வாங்க. பாம்பு ரொம்ப பெரிய ஒரு விஷயம், பெரிய படைப்பு. கொசுவுக்கு வாங்க. அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? மலேரியா, மஞ்சள் காமாலை நோய் பாதித்த நேரத்தில் எவ்வாறு நாம் வாழ்வது? நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா? இது ஒரு கேள்வி. ஏன் சாப்பிடக்கூடாது? எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன். பசிக்குது, சாப்பிடுவேனா? சாப்பிடுவேன். இந்த பசி ஏற்படுத்துவது யாரு? நீங்களா? உங்களை படைத்த இறைவனா? அந்த இயற்கை இறைவனுக்கு கட்டுப்பட்டது தானே. உங்களுடைய இயற்கை பசிக்கிறது என்றால் அது யாருக்கு கட்டுப்பட்டது? ஆகவே இறைவனுக்கு கட்டுப்பட்டு அது உங்களுக்கு பசி ஏற்படுத்துகிறது என்றால், அதற்குரிய ருசியையும் ஏற்படுத்துகிறது என்றால், அந்த ருசி எதை தேவைப்படுகிறது அதை சாப்பிடுங்கள். பசி இல்லை என்றால் இயற்கைக்கு கட்டுப்பட்டு நீங்களும் வாயை அடக்கிக் கொள்ளுங்கள். மஞ்சள் காமாலை என்று ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது. ஆகவே எப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள்? வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா பசிக்கலன்னு இருக்கும் பொழுது? பசி ருசி சம்பந்தப்பட்டதா அல்லது நாக்கு சம்பந்தப்படாததா? பசி என்பது ருசி சம்பந்தப்பட்டதா அல்லது நாக்குக்கும் பசிக்கும் சம்பந்தம் இல்லையா? ருசிக்கும் பசிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? நாக்கில் ருசியை கொண்டு வருபவன் யார்? உங்களுடைய பசிக்கு தீனியாவது முதலில் ருசியாகும். உணவினுடைய கொள்ளளவு கிடையாது. ஆகவே பசியையும் அதற்குரிய ருசியையும் இறைவன் உங்களுக்காக படைக்கும் பொழுது அதற்கு முழு மதிப்பளியுங்கள். இது நான் வெஜிடேரியனா என்பது முக்கியமல்ல. உங்களுடைய ருசி அதன் மீது இருக்கிறதோ இறைவன் அனுமதித்து விட்டான் என்பது பொருளாகும். மஞ்சள் காமாலையின் போது உங்களுக்கு பசி இருக்காது. ஆகவே சாப்பிடாதீர்கள். ஒரு நாள் பசி இல்லை, சாப்பிட வேண்டாம். 2வது நாள் பசி இல்லை, சாப்பிட வேண்டாம். 3வது நாள் பசி இல்லை, சாப்பிட வேண்டாம். 4வது நாள் பசிக்கிறது, சாப்பிடுங்க. இது யார் அளவிடுறது? நீ சாப்பிடு சாப்பிடாதுங்கிறது உங்களுடைய பசியின் அளவும் உங்களுடைய ருசியின் அளவும். நாக்குக்கு ருசி இல்லாத வரையில் சாப்பிட வேண்டாம். நாக்குக்கு ருசி திரும்பும் போது சாப்பிடுங்கள். இது நியதியாகும். எந்த வியாதியாக இருக்கட்டும். ஒரு சிறு தும்மல் ஏற்பட்டு விட்டால் கூட, ஒரு ஜலதோஷம் ஏற்பட்டு விட்டால் கூட என்னுடைய நாக்கில் ருசி போய்விடுகிறது, வாய் கசப்பு ஏற்படுகிறது. எந்த ருசியும் எனக்கு நிச்சயமாக உணர முடியாமல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய ருசியை அளவு போலாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு ருசி இருக்குமானால் நீங்கள் உணவு உட்கொள்ளுங்கள். ருசி இல்லை என்றால் உணவு உட்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு பொருளுக்கும் ஆசை இருக்கலாம், ஆனால் ருசி இல்லை என்றால் தொடாதீர்கள். நீங்கள் ஒரு காஃபி அருந்துகிறீர்கள். அந்த காஃபி சாப்பிடும்போது நல்லா இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு திகட்டுது, வச்சிருங்க. பாக்கி இருக்கிறதுங்கிறதுக்காக அதை சாப்பிடாதீங்க. த லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக் மாதிரி. கொட்டகையின் மீது கடைசி அந்த வைக்கோலை வைக்கும் போது எப்படி பொடிப்படியாக நொறுங்கி போயிடுமோ தன்னுடைய பாரம் தாங்காம, அதே மாதிரி உங்களுடைய ருசி அற்று போகும் பொழுது இதற்கு மேல் தாங்காது வயிறு என்பதாகும். பாக்கி இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சொட்டையும் குடிக்கும் பொழுது அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய கஷ்டங்கள். அவ்வளவு. நீங்க நினைக்கிறீங்க நான் வீணாக்க கூடாது, அந்த ஒரு சொட்டை வீணாக்க கூடாதுன்னு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயிரையே நீங்க வீணாக்கிறீங்க. எது வேணும் உங்களுக்கு? உங்களுடைய தேவைகளுக்கு அப்பால் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மிக பெரும் அநியாயமாகும். சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, சாப்பிட முடியவில்லை, வேண்டாம், வைத்து விடுங்கள். இது உங்களுடைய அறிவுக்கு பொருந்துகிறதா இல்லையா? ஞானங்கள் கொடுக்கப்படுவது அறிவுக்கு பொருத்தமாக வேண்டும். மக்களுக்காக வாழ்வது உங்களுடைய ஞானங்களை விட்டு உங்களை நீக்கி உங்களை பிற மனிதர்களுக்காக வாழ வைத்துவிடும். ஆகவே நீங்கள் உங்களுக்காக வாழ முடியாது. ஆகவே உங்களுடைய நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. மனிதர்களை மறந்து விடுங்கள். நான் பாக்கி வைத்து விட்டேன், என் ஆசையின் காரணமாக நான் என்னுடைய தேவைகளை அதிகமாக வைத்துக் கொண்டேன். இனிமேல் இந்த பேராசை வேண்டாம், ஆசை வேண்டாம். உங்களுடைய தேவைக்கு மேல் நீங்கள் விரும்புவது பேராசையாகும். ஆகவே இனி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்வேன். அவசரப்பட்டு ஆசையின் காரணமாக என்னுடைய தேவைகளுக்கு அப்பால் நான் அவசரப்பட்டு பேராசைக்குரியவனாக ஆகி எனக்கு நான் தீங்கு எடுத்துக் கொள்ள மாட்டேன். எந்த விதமாக நீங்கள் அடுத்த முறைக்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சற்று நிதானமானவர்களாக வாழக்கூடிய அந்த பக்குவத்தில்
மாறாக உங்களுக்கு வைக்கப்பட்டு விட்டதை நீங்கள் உண்ணுவீர்களானால் அங்கு உங்களுக்கு மஞ்சள் காமாலை ஆரம்பமாகிறது. வைரஸ் கிருமிகளால் அல்ல. வைரஸ் கிருமிகளால் நீங்கள் பாதிக்கப்படுபவர்கள் இல்லை. உங்களுடைய வயிறுகளால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு பாதகம் என்பது வைரஸ் கிருமிகளா உங்களுடைய வயிறா? உங்களுடைய வயிற்றால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய வைரஸ் கிருமிகளால் அல்ல. இவ்வளவு பெரிய எலும்பையும் மாமிசங்களையும் ஜீரணிக்கூடிய இந்த வயிறு ஒரு வைரஸையா ஜீரணிக்காது? இவ்வளவு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்குள் நீங்கள் கொண்டிருக்கும் நிலையில் ஒரு வைரஸை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலம் மோசமாக இருக்கிறது. உணவையும் சாப்பிட முடியவில்லை. உணவே சாப்பிட முடியவில்லை. இப்பொழுது மருந்துகளை கொடுக்கிறார்கள். அந்த மருந்துகளை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இன்னும் வாய் கசப்பு அதிகமாகும். இதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்றிருக்கிறதா அல்லது நீங்கள் திருந்த வழி இல்லை என்பது உண்மையா? உங்கள் வயிறு படைக்கப்பட்டிருப்பது உங்களுடைய வயிறு படைக்கப்பட்டிருப்பது உணவுக்காகவா அல்லது விஷங்கள் கலந்த மருந்துகளுக்காகவா? உணவுக்கே பத்தியம் போடும் இவர்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, ஜீரணமாகாது என்று பத்தியம் போடும் பொழுது மருந்துகளை கொடுக்கிறார்களே, அது ஏற்றுக்கொள்ளுமா? உங்களுடைய அறிவை விட்டு உங்களுடைய சிந்தனையின் பக்கம் சற்று திரும்புங்கள். எவ்வளவு மடத்தனமான வைத்திய முறைகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும். உணவுக்காக உங்களுடைய வயிறு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது மருந்துகளையும் விஷயங்களையும் ஜீரணிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதா? இதில் எது சரி? உணவு சாப்பிட்டால் உங்களுக்கு ஆகாது என்று உணவுகளையே பத்தியம் போடும் பொழுது மருந்துகள் ஏற்றுக்கொள்ளுமா? மருந்து சாப்பிட்டு விட்டால் நான் நன்றாக ஆகிவிடுவேன் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருப்பதன் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர மருந்து விஷத்துக்கு சமமானது என்ற அந்த ஒன்றை நீங்கள் உணர்வீர்களானால் என்றோ நீங்கள் இறந்து போயிருப்பீர்கள். மருந்துகளை சாப்பிடும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை உணவு சாப்பிடும் போது இல்லை. மனிதர்களை நம்பும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்த உணவுகளை நான் வெறுக்கிறேனே, அதை பற்றி நான் பயப்படுகிறேனே என்று நீங்கள் உணரவில்லை. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை தவிர உங்களுக்கு வாழ்க்கையாக அனுமதிக்கிறானே தவிர நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய காரியங்களால் அல்ல. மனதை கொண்டு உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. மனது இல்லாமல் உங்களுக்கு எந்த செயலும் கிடையாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதை நன்மையின் பக்கம் திருப்புங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் எதிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு இயற்கை என்ற ஒன்று இருக்கிறது. இந்த இயற்கை வெளிப்புற இயற்கைக்கு இயல்பானது. வெளிப்புற இயற்கைக்கு இயல்பாக இந்த இயற்கையும் இறைவனுடைய அனுமதிக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அவனுடைய அனுமதி இல்லாமல் இயங்காது. ஆகவே எனக்கு ஒரு பசி என்ற உணர்வு ஏற்பட்டுவிட்டால் இதை இறைவன் எனக்கு அனுமதித்து விட்டான் என்பதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அந்த பாதையை மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் உணவை உண்ணுங்கள். உணவை உண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்ற ஒரு நம்பிக்கை எதில் அமைய வேண்டும் என்றால், இந்த உணவு எனக்கு ஜீரணிக்கும் என்ற நம்பிக்கை எதில் அமைய வேண்டும் என்றால், இறைவன் ருசியை அமைத்து விட்டானா இல்லையா என்பதன் அடிப்படையில். உணவு ருசி இருக்கும் வரையில் சாப்பிடுங்கள். போதும் என்ற அளவுக்கு ருசி குறைந்து திகட்டல் என்ற அளவுக்கு ஆகிவிட வேண்டாம். திகட்டல் என்ற அளவுக்கு ஆகும் பொழுது நீங்கள் மதில் மேல் புனையாக அமர்ந்து விட்டீர்கள். கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் வேதனையின் பக்கம் சாய்ந்து விடுவீர்கள். ஆகவே திகட்டல் என்ற ஒன்று வருவதற்கு முன்பாக நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் இல்லையா? நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனா முடியாதுங்கிறதும் தெரியும். கொஞ்சம் சாப்பிடும் போதே தொண்டை கார ஆரம்பிக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலும் திகட்ட ஆரம்பிக்கும். ஆகவே இது நிச்சயமாக எனக்கு ருசியானதுதான், ஆனால் அளவுக்கு மீறிவிட்டால் திகட்டிவிடும் என்று தெரியும் பொழுது அதனுடைய அளவை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, டயபிட்டிஸ் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய வயிறை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால், இறைவனுக்கு அடிபணிந்து உங்களுடைய வயிறை பாதுகாத்துக் கொள்வீர்களானால், என்னுடைய நாக்குக்கு ருசி தட்டுப்படும் வரையில் நான் சாப்பிடுவேன். ருசி அற்றுப்போக இவ்வளவு அதிகமாக சாப்பாடு இருந்தாலும் குப்பையில், அவ்வளவுதான். இது நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியாகும். ஆனால் மாறாக இவர்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி இவ்வளவு வீணாக்குகிறேன். இதை சாப்பிட்டா நான் வீணா போயிடுவேன். இதை விட்டுவிட்டால் நிச்சயமாக எனக்கு என்னுடைய நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது. இறைவன் உங்களை தண்டிப்பானையானால் உங்களுக்கு அமைதி இருக்குமா? ஆனால் நீங்கள் அந்த உணவையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டீர்களானால் உடனே உங்களுக்கு தண்டனை என்று ஒன்று இருக்கிறதா? கஷ்டம், வயிறு கஷ்டம் என்று ஒன்று இருக்கிறதா? அளவுக்கு மீறி உண்ணும் பொழுது
ஆகவே இறைவனுடைய தண்டனை எங்க இருக்கிறது? அளவை மீறும் பொழுது இருக்கிறதா? அளவுடன் நீங்கள் நிறுத்திக் கொண்டு மற்றதை நீங்கள் தள்ளிவிடும் பொழுது உங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் மாறாக இவர்கள் கற்பிக்கப்படுகிறார்கள். நீங்கள் உணவை நீங்கள் வீணாக்கி விட்டார் உங்களுக்கு இறைவன் தண்டனையை கொடுப்பார். அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அந்த நிமிடமே தண்டனைக்குள்ளாவர்கள் எத்தனை பேர்? உங்களுடைய வயிறுகளையும் உங்களுடைய குரல்களையும் உங்களுடைய நாக்கையும் ருசியையும் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு வியாதிகள் இல்லை. ஆகவே உணவு விஷயத்தில் யார் அமைதியுடனும் அவசரம் இல்லாமலும் தேவையை ருசித்து சாப்பிடுபவர்களாகவும் அளவுக்கு மீறாமலும் இருக்கிறார்களோ இவர்களுக்கு நிச்சயமாக எந்த தீமையும் ஏற்படாது. ஏனென்றால் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறை உணர்வுகளுக்கு அடிபணிந்தவர்களாக தேவைக்கு தங்களுடைய தேவைகளை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் வாடும் பொழுது அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் விரும்பும் பொழுது அது பேராசையாக மாறிவிடுகிறது. தேவைகள் உங்களுக்கு நன்மையானது, தேவைகளுக்கு அப்பால் உங்களுக்கு தீமையானது. உங்களுடைய தேவை இப்பொழுது என்ன? என்னுடைய வியாதிகளிலிருந்து குணமாக வேண்டும். உங்களுடைய தேவைகள் இப்பொழுது என்ன? உங்களுக்கு என்னுடைய கஷ்டங்களிலிருந்து குணமாக வேண்டும். இப்பொழுது உங்களுடைய தேவைகள் என்ன? எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாமல் இனியும் நான் நஷ்டத்திற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுடைய தேவைகள் என்ன? என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை வெறுத்து விட்டன, அங்கு எனக்கு நிம்மதியும் அமைதியும் திரும்ப வேண்டும். என்னுடைய சுற்றங்கள் மீது எனக்கு போதுமான ஆதரவு வேண்டும். நான் ஆதரவாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லிட்டார்களே, அவர் எனக்கு மிகவும் பகிரங்கமான பகைவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே என் இறைவனே, நான் விரும்புவதை நீ எனக்கு கொடுப்பாயினால் நிச்சயமாக நான் உன்னை கண்ணியப்படுத்துபவனாகவே நீ என்னை காண்பாய். உன் அளவில் என்னை நீ வழிநடத்துவாயாக. எனக்கு உன்னை பார்த்தவனும் இல்லை, நான் உன்னை பார்த்ததும் இல்லை. ஏதோ நம்பிக்கையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த நம்பிக்கை நான் போகும் வழி சரியானதுதான் என்பதை நீயே அறிவாய். ஆகவே அந்த வழி சரியானதான் என்பதை நீ எனக்கு அறிவிப்பாயாக. இந்த நம்பிக்கை ஒன்று போதும். நிச்சயமாக நீங்கள் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்திருக்கிறீர்கள் என்பதற்கு சான்று. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டது எதனுடைய அடிப்படையில் என்றால், நான் செல்லக்கூடிய வழி சரியான வழியாக இருக்கிறதா என்பதை உங்கள் மீதே சந்தேகித்துக் கொண்டு பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் நீங்கள் நடக்கிறீர்களே, அந்த பயபக்தி இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். பயபக்தி இருக்கும் வரையில் தான் நமக்கு நாமே சரியான வழியில் தான் இருக்கிறோமா என்று பாகுபாடுபடுத்தி இன்னும் நல்ல வழியிடம் இருக்கிறதா என்று எப்படி அச்சத்துடன் எச்சரிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வாழ்க்கை தான் தொழுகைக்குரிய வாழ்க்கையாகும். இறைவனை வணங்கி நீங்கள் நடக்கக்கூடிய வாழ்க்கையாகும். இதற்கு அப்பால் நான் 5 வேளைகள் தொழுதுவிட்டு வந்துவிட்டேன், நான் நேரில் இருக்கின்றேன் என்று உங்களுக்கு நீங்களே சபாஷ் தட்டிக் கொள்வது நிச்சயமாக இறைவனிடத்தில் போதாது. இறைவனுடைய பாதையை நீங்கள் இருப்பீர்களானால் அதற்குரிய கூலியாக அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா? தொழுகையின் இறுதியில் சலாம் என்று கூறுவார்கள். இவர்கள் பிறருக்கு கூறுகிறார்கள். இவர்களுக்கு சலாம் இல்லாத நிலையில் நீங்கள் கூறக்கூடாது. சலாம் என்பது அமைதி எனக்கு கிடைத்து விட்டது என்பது. அமைதி எனக்கு கிடைத்து விட்டது, என் இறைவன் பக்கம் நான் திரும்பியதன் காரணமாக என்பது. நான் தொழுகையை முடித்துக் கொண்டேன், என் தொழுகையை, என்னுடைய பாதையை, என் இறை நன்றியை இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஆகவே எனக்கு திருப்தியை கொடுத்து விட்டான், மனம் அமைதியடைந்து விட்டது, என்னுடைய கவலைகளிலிருந்து நான் நீங்கிவிட்டேன். ஆகவே தொழுகை முடிந்து விட்டது. இனி அந்த தொழுகையின் மீது நிலைத்திருங்கள். கஷ்டம் வந்தால் மட்டும் தொழுவேன், கஷ்டத்திற்காக மட்டும் பிரார்த்தனை செய்வேன் என்று இருக்காமல் உங்களுடைய மறுமைக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆனால் பெரும்பாலும் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் இழந்து விட்டதை கேட்பதில் இருக்கிறது. பிரார்த்தனை என்றாலே நான் என் இறைவன் கொடுத்த நன்மைகளில் எவற்றையெல்லாம் இழந்து விட்டேனோ அதை நான் திரும்ப பெற்றால் போதும் என்ற அளவில் தான் இருக்கிறது. உங்களுக்கு கண் வலி, காது வலி, மூக்கு வலி, வாய் வலி, தொண்டை வலி, தலைவலி எல்லாமே இருக்கிறது. நீங்க எது தெரியுமா கேட்குறீங்க? எல்லாத்தையும் கேட்கறது கிடையாது. முதல்ல கண் வலி மட்டும் போயிட்டா போதும். அந்த அளவுக்கு இறைவனை நாம் இன்னும் அவனுடைய தன்மைகளை உணராதவர்களாக இருக்கிறோம். நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இவற்றையும் மீட்டு கேட்டு இனியும் என் வாழ்நாள் முழுவதும் இன்னும் என் சந்ததியினரிலும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கொள், என் சந்தையினரும் பாதுகாத்துக்கொள், என் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள், என் குடும்பத்தினுடைய சந்தையினரையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டுகிறார்கள். நீங்கள் நிச்சயமாக இறைவனை கண்ணியப்படுத்தியவர்கள், அவனுடைய தகுதியை உணர்ந்தவர்கள். அதை விட்டுவிட்டு 50,000
தீமைகள் உள்ள இருக்கும்போது, நோய்கள் இருக்கும்போது எனக்கு இதை மட்டும் சரிப்படுத்த போகும். இது நிச்சயமாக இறை பிரார்த்தனை அல்ல. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கவனிக்க வேண்டியிருக்குது. நம்மளே கவனிச்சா மற்ற பேர் எப்படி இறைவன் கவனிப்பான். உங்களை மாதிரியே 4 கை 2 காலு 2 கண்ணு வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் தவிர, அவன் உங்கள் அனைவருக்கும் உணவளிப்பன் என்பதையும், உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருப்போன் என்பதையும், உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், இன்னும் தான் ஆற்றல் மிக்கவன் என்பதையும் நீங்கள் அறியவில்லை. ஆகவே எப்பொழுது நான் என் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டேனோ அப்பொழுதே நான் என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே எவ்வாறு ஏற்றுக்கொண்டேன் என்றால், அவனால் முடியாதது எதுவும் இல்லை. இது இறை வழி மருத்துவமாகும். இப்பொழுது இறைவனிடமும் இவர்கள் பேரம் பேசுகிறார்கள். என்ன பேரம் தெரியுமா? நீ இதை என்னை குணப்படுத்தி விட்டால் நான் உனக்கு காசு தரேன். நேர்ச்சை. இறைவனுக்கு காசு தரும். அதுவும் நீ குணப்படுத்தினாதான். வச்சிருக்கிறேன், முடிஞ்சு வச்சிருக்கிறேன், நீ பாத்துக்க, உனக்கு இது ரொம்ப அவசியம். இது நான் கொடுக்கலன்னா நீ பிச்சைக்காரனா போயிடுவேன். ஆகையனால பாத்துக்க, உனக்காக வச்சிருக்கிறேன், நீ சரிப்படுத்தி கொடுத்தா அதை தரேன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு இறைவனை இவர்கள் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவது என்பது நேர்ச்சை ஆகும். இவர்கள் நேர்ச்சையால் இவர்களுக்கு கேடு. இறைவனுக்கு பொருளாசையை காட்டி என்னை குணப்படுத்தினால் இதை தருவேன் என்று டாக்டர்களை போன்று மதிக்கிறார்கள். இவர்களிடமிருந்து பொருளை பெற்றுக்கொண்டு இறைவன் வாழ வேண்டும். நேர்ச்சை என்பது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அறிவின்படி, ஆனால் கொஞ்சம் சிந்திப்பீர்களானால் இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியும். இதற்கு மேலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு உங்களுடைய அறியாமையை இறைவன் புறக்கணித்து அலட்சியப்படுத்தி உங்களை மன்னித்திருக்கின்றான், உங்கள் மீது பொறுமையானதாக இருக்கின்றான் என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆகவே இறைவனுக்கு எவ்வாறு நான் நேர்ச்சை செய்வது, எப்படி நேர்ந்து கொள்வது என்ற இந்த கீழ்த்தரமான போக்கை இந்த முதல் விட்டுவிடுங்கள். நான் இறைவனை நம்பிக்கை கொண்டவனா இல்லையா, இறைவனை ஏற்றுக்கொண்டவனா இல்லையா என்ற இந்த அடிப்படையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நேர்ச்சைகள் என்று ஏதாவது ஒன்று வைத்திருந்தீங்கனால் இப்பொழுதே அதை அவிழ்த்து சாப்பிட்டு விடுங்கள். நீங்கள் உங்களுக்காக உள்ளதான், அது இறைவனுக்கு தேவையில்லை. இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். அவனுக்கு பொருளை கொடுத்து நீங்கள் அவனை லஞ்சம் வாங்க போகிறவனாகவும் உங்களுடைய பொருளை வாங்கிக் கொண்டு உங்களுக்கு தகுதியில்லாத ஒன்றை உங்களுக்கு அவன் கொடுத்துட்டு போகணும் இல்லை. நேர்ச்சைகள் என்பது மனிதர்களுடைய லஞ்சத்திற்கு சமமானது. இறைவன் பொருளாசையை கொண்டவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பொருளை காண்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வியாபாரம் பண்ணுகிறீர்கள் இறைவனிடத்தில். இந்த நேர்ச்சையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? எல்லா மதங்களிலும் இருக்கிறது நேர்ச்சை என்பது. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நேர்ச்சைகளில் ஒன்று திருத்தலங்கம் சொல்லிக்கிற போய் மொட்டடிக்கிறதும் தாடியை சரிச்சுக்கிறதும் இதெல்லாம் நேர்ச்சைகள். இறைவனை எதுக்கு நீங்க சமாக்குறீங்க? பொருளுக்கு சமமாக்கலாம் பரவாயில்லை, ஆசை கொண்டவன் சொல்லிட்டு. எதன் மீது இறைவன் ஆசை கொண்டவனா இருக்கிறான்? உங்களுடைய எப்படிப்பட்ட கண்ணியம் நீங்கள் இறைவனுக்கு தருகிறீர்கள்? போன் ஊதி விடக்கூடியது அசிங்கம் உங்களுக்கு, அதை இறைவனுக்கு காணிக்க. இதை கற்றுக் கொடுத்தது யார்? இந்த மிக பெரும் இறை துரோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? நீங்கள் யாரையெல்லாம் இறைவனுக்கு நெருக்கமாக்கி வைப்பவர்கள் என்று உங்களுடைய தலைவர்களாக இமாம்களாக ஏற்றுக்கொண்டீர்களோ, பூசாரிகளாக ஏற்றுக்கொண்டீர்களோ, பாதிரிமார்களாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள்தான் உங்களை இறைவனுடைய பாதையிலிருந்து வழிகெடுத்தவர்கள் என்பதற்கு இதைவிட அச்சாட்சி என்ன வேண்டியிருக்கும்? இறைவனுக்கு முடிய கூட போதும், சர்வசாதாரணமா தூக்கி போடக்கூடிய ஒண்ண இறைவனுக்கு கொடும் சொல்றீங்களே, இதை விட பாதகமானது என்ன? இப்பொழுது நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள், இதற்கு மேலும் நீங்கள் செய்வது மிக பெரும் குற்றமாகிவிடும். திருத்தலங்களுக்கு போய் நான் என்னுடைய முடிகளை வடித்துக் கொண்டு அது இறைவன் பக்கம் தூக்கி வீசிவிட்டு வருவேன், அவன் இதற்குத்தான் சமமானவன் என்று நீங்கள் கூறுவீர்களானால், இனியும் செய்வீர்களானால் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காலம் அங்கு முடிவு பெறுகிறது. நேர்ச்சைக்கு எதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று பாருங்கள், எந்த அளவுக்கு இறைவனை நீங்கள் கேள்வி என்று பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இழந்ததை பெறக்கூடிய முயற்சியில் இன்னும் நீங்கள் மோசமாகி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். இழந்ததை பெறும் முயற்சியில் ஒரு சிறிதாவது நீங்கள் பெறுவீர்களானால், அவ்வாறல்ல, மீட்டு பெறுவீர்களானால் அது உங்களுக்கு நன்மையாகும். ஆனால் அவ்வாறல்ல, இன்னும் இருப்பதையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்கு இறைவன் உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய அருள் வாக்கு அது. காரணம் என்னவென்றால் நீங்கள் எதை இறைவனுடைய அருளாக நம்புகிறீர்களோ விரும்புகிறீர்களோ அது மனிதர்களால் சாத்தியமில்லை. உங்களுடைய கண்கள் போய்விட்டது, மனிதர்களுக்கு இனி சாத்தியமில்லை. ஆனாலும் என் கண் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், இது இறைவனுக்கு மட்டுமே சாத்தியம். அந்த நம்பிக்கையில் தான் இப்பொழுதும் சற்று அமைதியுடன் இருக்கிறீர்கள். இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையாளன் என்பதை அவன் உங்களை அறியாமலேயே அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் என் பக்கம் திரும்பி, உங்களுடைய மனதின் பக்கம் திரும்பி, என்னுடைய வாக்கை நீங்கள் உண்மைதானா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு போதுமான அத்தாட்சிகளை காட்டுகிறேன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, இறைவனுடைய வாக்கு உண்மையானது, தெய்வத்தினுடைய வாக்கு உண்மையானது, கடவுள் என்ற வார்த்தை உண்மையானது. உறுதிமொழியில் அவன் தவறாதவன். எந்த பெயரை கொண்டும் அடையுங்கள், நீங்கள் அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த பெயரை கொண்டேனும் அடையுங்கள், ஆனால் அவன் யார் என்று புரிந்து கொண்டடையுங்கள். நீங்கள் படைத்தவர்கள் அல்ல கடவுள். பெரும்பாலும் நம்மை படைத்தவர்கள் தான். நாம் எதை படைத்தோமோ அதை கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள படைக்கப்பட்டுள்ள எந்த பொருளும் தேவையில்லாதவன். ஆனால் நாம் இருக்கிறதிலேயே மிக கேவலமான பொருளாகிய இந்த முடியை நான் தருகிறேன். இந்த அளவுக்கு கேவலமான பிறவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் நம்மை இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே என் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் நான் திரும்புகிறேன். என் இறைவன் என்னை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் பெரும் நஷ்டமடைந்தவர்கள் ஆகிவிடுவேன். இன்றளவும் நான் ஆகிவிட்டேன். இறைவன் என்ற குற்றங்களுக்காக என்னை பிடித்திருப்பானேயானால் நான் இன்று உயிருடன் இருக்க மாட்டேன். இந்த காலம் முடிவிட்டு போயிருக்கும். நாளைக்கும் நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நான் இனியும் என் இறைவனுக்கு எந்த ஒரு மனிதரையும், எந்த ஒரு மருந்தையும், எந்த ஒரு மருத்துவரையும், எந்த ஒரு மருத்துவத்தையும் நான் இணை வைக்க மாட்டேன். ஆகவே உங்களுடைய இருதயங்களின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அங்கு உங்களுக்காக உங்களுடைய இறைவன் வரவேற்க காத்திருக்கிறான். உங்களுக்கு ஞானங்களை அதிகரிக்க காத்திருக்கின்றான். தன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியது ஒன்று உங்களுக்கு ஒரே உறுதியான வழியாக இருக்கிறது என்பதை அறிவிக்க காத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் மனிதர்களை நம்புவதை விட்டு இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். எதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு பாக்கியமாக தந்தானோ அந்த பாக்கியங்களையெல்லாம் நீங்கள் இனியும் மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு சிறுநீரக தொந்தரவுகள் இருக்கின்றன, உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது. இது பரம்பரை வியாதிகள். ஆனால் இறைவன் கூறுகிறான், இது உங்களுடைய வியாதி. நீங்கள் உங்களுடைய வியாதியிலிருந்து குணம் பெற வேண்டும். குணம் பெற வேண்டும் என்பது சுகமடைய வேண்டும் என்று நமக்கு தெரியும். சுகத்திற்கும் குணத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? குணம் பெற வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சிந்திப்பீர்களானால், என்னுடைய குணங்கள் மீண்டும் நான் பெற வேண்டும், என் இருதயத்தின் நற்குணங்களை நான் மீண்டும் பெற வேண்டும். குணம் அடைய வாழ்த்துகிறேன். நீங்க வாழ்த்தாதீங்க, பிரார்த்தனை செய்யுங்க. எப்படி சொல்றோம்னா குணமாகணும் சொல்றோமே, என்ன குணமாகணும்? குணம்ங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது. சுகம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. நான் குணமாக விரும்புகிறேன், சுகமடைய விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறும் பொழுது அந்த சுகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தையும் அந்த அழகான வாழ்க்கையையும் சற்று நினைத்து பாருங்கள். நான் நற்குணங்களை பெற வேண்டும். நற்குணங்கள் என்னென்ன? பொறுமையாக இருக்கிறது நற்குணமா, அல்லது ஆத்திரப்பட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறது நற்குணமா? இந்த இரண்டுக்கு இடையில் எது நல்ல குணம், எது கெட்ட குணம்? நம்மிடம் விளைந்து இருப்பது, எஞ்சி இருப்பது ஆத்திரமா, அவசரமா, அல்லது பொறுமையா? பொதுவாக ஆத்திரமும் அவசரமும் அதிகமாக இருக்கிறது, பொறுமை இல்லை. ஆகவே குணங்களில் ஒன்றை நான் தவறவிட்டு விட்டேன், அதற்குரிய சுகவீனம் இருக்கிறது. இந்த குணம் என்பது, பொறுமை என்ற இந்த குணம் என்பது இறை குணமா அல்லது இல்லையா? நம்மீது இறைவன் பொறுமையாக இல்லை என்றால் நம்முடைய காரியம் இந்நேரம் முடிவு பெற்றிருக்கும். அப்படித்தானே? இப்பொழுது இறைவனுடைய குணமாகிய இதை நற்குணம் என்று கூறுகிறோம். ஏனென்றால் அது இறைவனுடைய குணம். இந்த இறை குணத்திற்கு நீங்கள்
அடிமையாக வேண்டும். இறைவனுக்கு அடிபணிய வேண்டும். இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருங்கள். இந்த மனிதர்கள் கூறிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக நான் கண்ணாடி அணிந்து கொண்டால் குணமாகி விடுவேன் என்று நம்ப வேண்டாம். கண்ணாடி என்னை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம். இறைவன் நாடினால் என்னை பாதுகாப்பான் என்று நம்புகிறோம். இப்பொழுது ஒரு மழை தூறல் நமக்காக சாரலாக காற்றோடு கலந்து அதனை வாசனை வந்து கொண்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அது நம்முடைய உணர்வுகளை புதுப்பிக்கிறது. இதுவரையில் கண்ணாடி அணிந்து கொண்டிருந்த நீங்கள் இது வரவும் கண்ணாடியை கழற்றி விட்டீர்கள். உணர்வுகளை பாருங்கள்.